அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு செவி ஏற்போம், கட்டுப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் படிப்பினை பெறுவோம். திரு கலிமாவை முன்மொழிந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து வருகின்ற நாம் திருமறையின் வரிகளை செவியேற்ற பிறகும் அதை புறக்கணித்தவர்களாக இருப்பதால் தான் இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் தாறுமாறாக குவிந்து கிடக்கின்றன. முஸ்லிம்கள் தங்களது வணக்கங்களை அல்லாஹ்விற்கு மட்டுமே செலுத்தாமல் பிரார்த்தனை, நேர்ச்சை போன்ற ஏராளமான வணக்கங்களை இறை நேசர்கள், மகான்கள் என்று கருதப்படுபவர்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். படைத்தவன் மீது மட்டுமே வைக்க வேண்டிய நம்பிக்கைகளை படைப்பினங்களிடத்தில் அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மதஹபு, தரீகா, குபீசம் போன்ற வழிகெட்ட கொள்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். தொழுகை, நோன்பு, ஜகாத் போன்ற கடமையான விஷயங்களிலும் நன்மைகளை பெற்று தருகின்ற தான தர்மம், மற்றவர்களின் துயர துடைத்தல் போன்ற எண்ணற்ற காரியங்களில் இருந்தும் கவனக்குறைவாகவே இருக்கிறார்கள். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற விதத்தில் சினிமா, மது, விபச்சாரம், மது போன்ற கணக்கில்லா கெட்ட காரியங்களில் ஊறி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குர்ஆனின் வசனங்களை செவியேற்ற பிறகும் அதை அலட்சியப்படுத்திவிட்டு செவிடன் காதில் சங்கு ஊதியதைப் போல கண்டுகொள்ளாமல் செல்வதால் தான் அதிகமான மக்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் அவர்களின் செயல்பாடுகளுக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. இவ்வாறு வேத வசனங்களை மதிக்காமல் வாழ்பவர்களுக்கு இழிவான உதாரணத்தை கூறுவதோடு அவர்களை கடுமையாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். தௌராத் சுமத்தப்பட்டு பின்னர் அதை சுமக்காமல் அதன்படி நடக்காமல் இருந்தார்களே, அவர்களது உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையை போன்றது. அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென கருதுவோருக்குரிய உதாரணம் மிகவும் கெட்டது. அநீதி இழைக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 62 வசனம் 5. அல்லாஹ்வின் வசனங்களின் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வினையை மறந்தவனை விட அநீதி இழைத்தவன் யார்? அல் குர்ஆன் அத்தியாயம் 18 வசனம் 57. ஆகவே இனியாவது மாற்றாரும் போற்றுகின்ற உலக பொதுமறையான திருக்குர்ஆனுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கடைசியில உள்ள போச்சு.